கிரவுட் பம்பை பயன்படுத்துவதற்கான இந்த படிப்படியான வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். க்ரூட் பம்ப்கள் விரைவாக இடைவெளிகளை நிரப்புகின்றன மற்றும் கட்டமைப்புகளை வலிமையாக்கும் போல்ட்களை பாதுகாக்கின்றன. அவை நேரத்தை மிச்சப்படுத்துகின்றன மற்றும் தொழிலாளர் செலவை குறைக்கின்றன. க்ரூட் பம்பின் பாகங்கள்: பவர் ட்ரில் அழுத்தத்தை உருவாக்க பிஸ்டனை இயக்குகிறது. பொருள் கோப்பை உட்செலுத்தலுக்கான பொருளை வைத்திருக்கிறது. ஃபில்லிங் நெட் மென்மையான பொருள் ஓட்டத்தை உறுதி செய்கிறது. உயர் அழுத்த அளவீடு கணினி அழுத்தத்தை அளவிடுகிறது. உயர் அழுத்த குழாய் உயர் அழுத்தத்தின் கீழ் பொருட்களை கொண்டு செல்கிறது. பிஸ்டன் பொருளை அழுத்துகிறது. கிரீஸ் ஹெட் லூப்ரிகேஷன் அல்லது கிரீஸ் பொருட்களை கையாளவும். ஸ்விட்ச் வால்வு கட்டுப்பாட்டு பொருள் ஓட்டம். க்ரூட் பம்ப் வெர்சஸ் க்ரூட் பேக். க்ரூட் பம்ப்கள் பெரிய திட்டங்களுக்கு திறமையானவை, ஆனால் விலை உயர்ந்தவை மற்றும் சிக்கலானவை. கூழ் பைகள் மலிவு மற்றும் துல்லியமானவை, ஆனால் உழைப்பு அதிகம். திட்டத் தேவைகளின் அடிப்படையில் தேர்வு செய்யவும். பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள்: பாதுகாப்பு கண்ணாடிகள், பாதுகாப்பு கையுறைகள், தூசி முகமூடி, பாதுகாப்பு காலணிகள். கருவியை எவ்வாறு பயன்படுத்துவது? அறிவுறுத்தல்களின்படி கூழ் கலவை தயாரிக்கப்படுவதை உறுதி செய்யவும். வேலை செய்யும் பகுதிக்கு அருகில் கிரவுட் பம்பை வைத்து அனைத்து இணைப்புகளையும் பாதுகாக்கவும். ஏர் பாக்கெட்டுகளை அகற்றுவதற்காக பம்பை பிரைம் மூலம் நிரப்பவும். தொடக்கப் புள்ளியில் முனையை வைக்கவும். பம்பை ஆன் செய்து சீரான க்ரூட் ஓட்டத்தை பராமரிக்கவும். பரிந்துரைக்கப்பட்ட வரம்பிற்குள் வைத்திருக்க அழுத்தம் அளவை கண்காணிக்கவும். பகுதியை சமமாக மூடுவதற்கு முனையை முறையாக நகர்த்தவும். முடிந்ததும் பம்பை அணைக்கவும். பராமரிப்பு குறிப்புகள்: ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பிறகு கம்பிகளை சுத்தம் செய்யவும். சேதமடைந்த கம்பிகளை பரிசோதித்து மாற்றவும். பேட்டரியை சரியாக சார்ஜ் செய்யவும். அதிக கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்கவும். இயந்திரத்தை சுத்தமாகவும் உலர வைக்கவும். ஒரு வழக்கை பயன்படுத்தவும். நன்றி.